கடவுள் உன் முன்னால் தோன்றப் போகிறார். கடவுள் உன் முன்னால் தோன்றப் போகிறார். God is going to appear before you. God is going to appear. தோன்றப் போகிறார் உன் முன்னால், before you. God is going to appear before you. நீங்கள் அந்த வீட்டில் சில அசௌகரியங்களை பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கும். இந்த will have to. ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு பார்த்துருக்கேன் சார்னாரு. அப்படிங்களா? எங்கே சார் அப்படின்னேன். மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தில் சார்னார். ரொம்ப சீப் சார், ரெண்ட் இஸ் வெரி வெரி சீப். அவ்வளோ பெரிய பங்களா சார், வெறும் 500 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னார். அதே வீடு வந்து இது டவுனில் இருந்துச்சுன்னா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா 5000 rupees கேட்பாங்க சார்னார். அப்படியா, எந்த வீடுங்க அப்படின்னேன். ஒரு அடையாளம் சொன்னார். அந்த 3rd grade எதிர்த்தாப்பில். அந்த வீடா? ஓகே, சால் ரைட், ஐ நோ த ஹவுஸ் அப்படின்னேன். எனக்கு அந்த வீடு தெரியும் சார், நான் பார்த்துருக்குறேன் சார்னேன். எப்படி சார், பரவாயில்லைங்களா? 500 rupeesக்கு பரவாயில்லைன்னாரு. பரவாயில்ல சார், 500 rupeesக்கு டெட் சீப் அது. ஆனால் சில அசௌகரியங்களை பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கும்னு. நான் பார்க்கல சார், உள்ளே ஒன்றும் போய் பார்க்கல, வெளியில் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன்னாரு. என்ன சார் அசௌகரியங்கள் கேட்டார். ஒன்றும் இல்லை, அப்ரோச் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் அது ஃப்ளோரிங் எல்லாம் சரியாக இல்லை சார். காற்றோட்ட வசதி கிடையாது சார். ரொம்ப அடப்பாக இருக்கும், ஜன்னல் கிடையாது, தண்ணி வசதியும் கிடையாதுங்க. என்ன அப்படிங்களான்னாரு. ஆமாம் சார், யூ வில் ஹாவ் டு பேர் சம் இன்கன்வீனியன்சஸ். சில அசௌகரியங்களை பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கும். யூ வில் ஹாவ் டு டாலரேட். நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கும் சம் இன்கன்வீனியன்சஸ். வாடகைக்கு போனீங்கன்னா இந்த சில அசௌகரியங்களை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கும். யூ வில் ஹாவ் டு பேர் சம் இன்கன்வீனியன்சஸ். யூ வில் ஹாவ் டு டாலரேட் சம் இன்கன்வீனியன்சஸ். அந்த மந்திரவாதி வானத்தில் பறக்கப் போகிறான். The magician is going to fly in the sky. The magician is going to fly in the sky. இப்படி I have given a number of examples, sentences on page number 90 and 91 for exercise. You must do such exercise and improve your English. Next, I take you to the last leg. கடைசி 5 கான்ஜுகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். He should be writing, எழுதி கொண்டிருக்க வேண்டும். He might be writing, எழுதி கொண்டிருக்கக்கூடும். He should have written, எழுதியிருக்க வேண்டும். He might have written, எழுதியிருக்கக்கூடும். Let him write, எழுதட்டும், எழுதவிடு. இந்த should be writing and might be writing இந்த ரெண்டும் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும். He is writing, he was writing, he will be writing. எழுதி கொண்டிருப்பான், அதே மாதிரி எழுதி கொண்டிருக்க வேண்டும், எழுதி கொண்டிருக்கக்கூடும். என்னன்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட கண்டினியூஸ் டென்சஸ். யூ ஷுட் பி ரைட்டிங் அப்படின்னா இதில் 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கின்றன. ஒன்று, அது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கணும். ரெண்டாவது, கட்டாயமாக நடந்துகிட்ருக்கணும். அது ஃப்யூச்சர். தெர் இஸ் எ டச் ஆஃப் ஃப்யூச்சரிட்டி, எ கண்டினியூட்டி அண்ட் கம்பல்ஷன். இந்த 3 அதில் இருக்குது. எழுதிட்டுருக்கணும். நான் வந்து பார்ப்பேன், ஐ வில் கம் ஆஃப்டர் ½ an hour. நான் வந்து பார்க்குறபோது எழுதிட்டுருக்கணும்டா, நீ பாட்டுக்கு படிச்சிடக்கூடாது. யூ மஸ்ட் பி ரைட்டிங் ஆர் யூ ஷுட் பி ரைட்டிங், எழுதி கொண்டிருக்க வேண்டும். ஷுட் ரைட்னா எழுத வேண்டும். யூ ஷுட் பி ரைட்டிங்னா எழுதி கொண்டிருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி ஸ்டாண்டிங் அட் த கேட். இந்த வழியாக மேனேஜர் வருவார்ப்பா, வரும்போது நீ நின்று கொண்டு இருக்க வேணும். ஒரு செல்யூட் கொடுத்தோன்னே என்னன்னு கேட்பார். யூ டெல் ஹிம் வாட் யூ வாண்ட். இங்கே நின்று கொண்டு இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி ஸ்டாண்டிங் அட் த கேட். யூ மஸ்ட் பி வெயிட்டிங். யூ ஷுட் பி வெயிட்டிங். காத்து கொண்டிருக்க வேண்டும். காத்துட்ருக்கணும்ப்பா. ஒரு இன்டர்வியூக்கு போனேன், 10 AM போட்டிருந்தது. நான் 9:50க்கு போனேன். கதவே திறக்கல. 9:55 தான் அந்த பியூன் வந்து கதவை திறந்தார்.
என்னங்க 9:55 திறக்கிறீங்க அப்படின்னா, 10 மணிக்கு தான்ப்பா இன்டர்வியூ, நீ பேசாமல் போய் உட்காரு, மேனேஜர்னு போட்டுக்கு பார்த்தியா, அந்த ரூமுக்கு ஏற்றாப்புல உட்காரு அப்படின்னாரு. உட்காந்துக்கிட்டேன். இட் வாஸ் 10. நான் தான் ஐ வாஸ் அலோன் சிட்டிங் ஆன் த பெஞ்ச். 10:05க்கு 2 பேர் வந்தாங்க கேண்டிடேட்ஸ். 10:15க்கு இன்னும் 2 பேர் வந்தாங்க. பட் த மேனேஜர் ஹேட் நாட் கம். மேனேஜர் வரல. அந்தபடியாக அந்த பியூன் வந்தார். என்னங்க 10:15 ஆகுது, மேனேஜர் வரலையே? என்ன? வருவார் தம்பி, வருவார், உட்காரு, வருவார் அப்படின்னார். 10:30 ஆச்சு. மோர் அண்ட் மோர் கேண்டிடேட்ஸ் வேர் கமிங், பட் த மேனேஜர் ஹேட் நாட் கம். 10:30 மறுபடியும் அந்த பியூனை பார்த்தேன். என்ன சார், என்னது மேனேஜர் இன்னும் வரலையே? என்ன தம்பி, வருவார்ப்பா, நீ இன்டர்வியூ தானே வந்திருக்கிற, சிட்டிங், பி சிட்டிங், உட்காந்துட்டு பேசாத, அவர் வருவார். என்னங்க அது, இல்லை லேட்டாக இருக்கார் அப்படின்னா, யூ மஸ்ட் பி வெயிட்டிங், நீ காத்து கொண்டு இருக்க வேண்டும். அவர் வருவார்ப்பா, வேலை கொடுக்குறவர் அவர், வேலை வாங்குறவன் நீ. யூ மஸ்ட் பி வெயிட்டிங், யூ ஷுட் பி வெயிட்டிங், காத்து கொண்டு இருக்க வேணும். அந்த காத்து கொண்டிருக்கிற செயலை கட்டாயமாக செய்து கொண்டிருக்க வேண்டும் அர்த்தம். யூ ஷுட் பி வெயிட்டிங், காத்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது யூ மைட் பி, ஹீ மைட் பி ரைட்டிங், எழுதி கொண்டிருக்கக்கூடும். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் என்னவென்று எனக்கு தெரியல, நான் யூகிக்கிறேன். அவர் என்னங்க மணி 11 மணி ஆகுது, ஏதோ எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பக்கத்து வீட்டில் தெரியுது. பார்த்தா அவர் ஒரு பாயிண்ட்டுங்க. ஹீ மைட் பி ரைட்டிங் பாயிண்ட்ஸ், கவிதைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடும். சார் எங்கே சார் போகிறார் அவர்? சூட் கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருங்களே. ஹீ மைட் பி கோயிங் டு சென்னை. இப்போது சென்னை ட்ரெயின் டைமுங்குது. ஹீ மைட் பி கோயிங் டு சென்னை, சென்னைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடும். சென்று கொண்டிருக்கிறார், என்னால் சரியாக சொல்ல முடியல, ஆனால் நான் கணிக்கிறேன், சென்னைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடும். ஹீ மைட் பி கோயிங் டு சென்னை. ஏன்னா அந்த லேடிஸ் எல்லாம் அப்படியே ஆடி பாடிட்டு போயிட்டுருக்காங்களே, எங்கே போகிறாங்கன்னு கேட்டேன். இன்றைக்கி அங்கே ஒரு பெரிய தியேட்டர் இருக்குது, புது படம் வந்திருக்கு. த லேடிஸ் மைட் பி கோயிங் டு த பிக்சர் அப்படின்னா, த லேடிஸ் மைட் பி கோயிங் டு த சினிமான்னா, சினிமாவுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடும். இல்லைங்க, அதில் சில லேடிஸ் கையில் ஏதோ கூட மாதிரி கொண்டு போகிறாங்க, அதில் தேங்காய் பழமெல்லாம். அப்படியா, இன்றைக்கி கிருத்திகை நாள், அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. த லேடிஸ் மைட் பி கோயிங் டு த முருகன் டெம்பிள். இது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். சம் பீப்புள் சே த லேடிஸ் மைட் பி கோயிங் டு த சினிமாங்கிறான். சில பேர் சொல்கிறாங்க த லேடிஸ் மைட் பி கோயிங் டு த டெம்பிள்ங்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க த லேடிஸ் மைட் பி கோயிங் டு த பஸ் ஸ்டாண்ட். சென்று கொண்டிருக்கக்கூடும். சம்திங் இஸ் ஹேப்பனிங். அது என்னன்னு தெரியல, நான் கெஸ் பண்ணுறேன். மைட் பி கோயிங், மைட் பி ரைட்டிங். கதவை தட்டி தட்டி பார்க்குறோம், திறக்கலை. தூங்கிக் கொண்டிருக்கக்கூடும். அவர் ஆஃப்டர் லஞ்ச் ஹீ மைட் பி ஸ்லீப்பிங், தூங்கிக் கொண்டிருக்கக்கூடும். ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது என்ன என்று தெரியலை, நான் கொஞ்சம் யூகிக்கிறேன். அதை மைட் பி ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஹீ மஸ்ட் ஹாவ் ரிட்டன், ஹீ மைட் ஹாவ் ரிட்டன். எழுதியிருக்க வேண்டும், எழுதியிருக்கக்கூடும். இது ரெண்டும் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கணும். ஹீ ஹேஸ் ரிட்டன், எழுதியிருக்கிறான். ஹீ ஹேட் ரிட்டன், எழுதியிருந்தான். ஹீ வில் ஹாவ் ரிட்டன், எழுதியிருப்பான். ஹீ மஸ்ட் ஹாவ் ரிட்டன், எழுதியிருக்க வேண்டும். ஹீ மைட் ஹாவ் ரிட்டன், எழுதியிருக்கக்கூடும். மஸ்ட் ஹாவ் ரிட்டன்னா எழுதி ஒரு செயல் செய்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஹவ் சீன் த பிக்சர். என்னுடைய ஆசிரியர் சொல்லியிருந்தார், அந்த தியேட்டரில் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடிட்டுருக்குப்பா, அருமையான படம், ஷேக்ஸ்பியர்ஸ் ஆஸ் யூ லைக் இட்டுங்கிற ஒரு அருமையான நாடகம். அடுத்த வருஷம் அது நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வருது, நான் தான் நடத்த போகிறேன். இப்போ அந்த தியேட்டரில் இங்கிலீஷ் படமாக ஓடிட்டுருக்குது. ஆல் ஆஃப் யூ மஸ்ட் சீ த பிக்சர்னாரு. நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டோம், ஒருத்தர் மட்டும் பார்க்கல. ஏன்னாப்பா இன்னும் பார்க்கலையா? என்ன இங்கே சார் டைமே இல்லைப்பா, இன்றைக்கி பார்க்குறேன்னா. போடா, நேற்று அந்த படம் மாற்றிட்டாங்க. தே சேஞ்ச் த பிக்சர் இன் த தியேட்டர் எஸ்டர்டே இட் செல்ஃப்.
நீ நேற்று அந்த படத்தை பார்த்திருக்க வேணும். யூ மஸ்ட் ஹவ் சீன் த பிக்சர் எஸ்டர்டே. யூ ஷுட் ஹவ் சீன் த பிக்சர் எஸ்டர்டே. பார்த்திருக்க வேண்டும், ஆனால் பார்க்க தவறிவிட்டாய் அர்த்தம். ஒரு செயல் நடந்திருக்க வேணும், ஆனால் நடக்கவில்லை. நீ அந்த செயலை செய்திருக்க வேணும், ஆனால் செய்யவில்லை, செய்ய தவறிவிட்டாய். அதுக்கு தான் இந்த யூசேஜ். யூ மஸ்ட் ஹவ் சீன் த பிக்சர். யூ மஸ்ட் ஹவ் மெட் த சீஃப் மினிஸ்டர் இன் தஞ்சாவூர். சீஃப் மினிஸ்டர் பார்க்குறதுக்கு சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா, சென்னையிலலாம் போய் சிஎம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஷீ இஸ் அ பிஸி உமன். நிறைய பேர் அவங்கள பார்க்குறதுக்கு காத்துட்ருப்பாங்க. நமக்கெல்லாம் அவரை பார்க்குறது கஷ்டம். இப்போது ஷீ இஸ் கோயிங் டு கம் டு தஞ்சாவூர் நெக்ஸ்ட் வீக் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த அம்மாவுக்கு, இங்கே வர்றாங்க. யூ கேன் ஹியர் இட் செல்ஃப் அப்படின்னு, see her here itself வந்தான்ப்பா. பட் he tried his best. பார்க்க முடியல. she was very busy. she went here and there. அப்புறம் போயிட்டாங்க. பார்த்துட்டியாப்பா என்ன, did you meet the chief minister? இல்லை சார், பார்க்க முடியல சார்னா. நான் மறுபடியும் சென்னைக்கு தான் சார் போவேன்ருக்குண்ணா. சென்னைக்கு போய் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. to go to Chennai and meet the chief minister at Chennai is very difficult. நீ இங்கேயே பார்த்துருக்கணும்ப்பா. யூ மஸ்ட் ஹவ் சீன் த சீஃப் மினிஸ்டர் ஹியர் இட் செல்ஃப். பார்த்திருக்க வேண்டும், ஆனால் பார்க்கவில்லை. யூ ஷுட் ஹவ் ரிட்டன் தி எக்ஸாமினேஷன். செய்திருக்க வேண்டும், எழுதியிருக்க வேணும். அவன் 4 தடவை ஃபெயில் ஆகிட்டான். இப்போ 5th டைம் எழுத போகிறான். இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டான், இந்த தடவை எழுதினோம்னா கண்டிப்பாக பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ என்ன பண்ண போகிறேன், மார்ச் மாதம் நான் 2ஐயும் கம்பேர் பண்ண போகிறேன். வாட் ஐ ஹேவ் ஸ்டடிட், வாட் ஐ ஹேவ் டு ஸ்டடி. நான் என்ன படிக்கணும், என்ன படிச்சிருக்கிறேன், இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அட்லீஸ்ட் 50% நான் படிச்சிருந்தேன்னா ஐ வில் ரைட் தி எக்ஸாமினேஷன். அதர்வைஸ் ஐ வில் நாட் ரைட் தி எக்ஸாமினேஷன், ஐ வில் ரைட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா. சரி, மார்ச் மாதம் வந்தது. தான் படித்த போர்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டான், சிலபஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டான். அந்த புக்கில் 20 சாப்டர்ஸ் இருக்குது. டிக் பண்ணி பார்க்குறான். he had studied some 9 chapters. அவனுடைய பிளான் 10 chapters படிச்சிருந்தா he would write the examination, but he has studied only 9 chapters. all right, நம்ம திட்டப்படி வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் எழுதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். he has decided to write the examination next time. இப்போ வேண்டாம், because he has not studied up to the mark. சரி, எக்ஸாமினேஷன் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, வாப்பா போகலான்டான்னு. இல்லைப்பா, நான் ஹேவ் டிசைடட் நாட் டு ரைட். நான் எழுதுறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் சரியாக படிக்கலை, 50% கூட படிக்கலைன்னா. பரவாயில்லடா, அட்லீஸ்ட் கொஸ்டின் பேப்பராவது வாங்கலாம் இல்லைன்னா. இல்லை, நான் வரமாட்டேன், நீங்கள் போங்கட்டான். தி அதர்ஸ் வென்ட் டு த ஹால். உட்காந்து எழுதுகிறாங்க. பேப்பர் வாங்கி பார்த்த உடனே அது ஒரு 5th டைம் எக்ஸாமினேஷன் ஆகினால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் ஹேட் கம் ஃப்ரம் 8 சாப்டர்ஸ். ஃபஸ்ட்டு 8 சாப்டர்ஸ்குள்ளேயே கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. பட் திஸ் ஃபெலோ ஹேட் ஸ்டடிட் 9 சாப்டர்ஸ். அப்போ அவங்க நினச்சிக்கிட்டாங்க, சே என்னடாவன் இடியட், ஹி மஸ்ட் ஹவ் ரிட்டன் தி எக்ஸாமினேஷன். எழுதி இருக்க வேண்டும். எழுதாமல் போயிட்டான். தே கேம் அவுட். ஹி வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட். என்னப்பான்னு கேட்டான். ஏய் என்னடா நீ எழுதியிருக்கணும்டா, நீ அந்த இன்றைய தேர்வு எழுதியிருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஹவ் ரிட்டன் தி எக்ஸாமினேஷன். எழுதியிருக்க வேண்டும், ஆனால் எழுதவில்லை. பிகாஸ் ஆல் த கொஸ்டின்ஸ் ஹேட் கம் ஒன்லி ஃப்ரம் 8 சாப்டர்ஸ். யூ ஹேட் ஸ்டடிட் 9 சாப்டர்ஸ். நீ எழுதியிருக்க வேண்டும், பட் யூ டிடன்ட் ரைட். எழுதவில்லை. ஒரு செயல் நடைபெற்றிருக்க வேண்டும், ஆனால் நடைபெறவில்லை. அதைத்தான் மஸ்ட் ஹவ் போட்டு எழுதுகிறோம். வி மஸ்ட் ஹவ் ரிட்டன் தி எக்ஸாமினேஷன். அது மலிவு விலைக்கு விளம்பரத்துக்காக அந்த புத்தகம் கிடைக்குதுப்பா. இட்ஸ் ப்ரைஸ் இஸ் 600 rupees. ஃபார் பப்ளிசிட்டி சேக் அவன் 400 rupees தரான். 2 days ஒன்லி ஃபார் 2 daysங்கிறான். அந்த 2 daysக்குள்ளே போய் வாங்கலை. அடுத்த நாள் போனால் முடிஞ்சு போச்சு சார் அப்படின்ட்டான். நீங்கள் நேற்றே வாங்கியிருக்கணும் சார். அந்த புத்தகத்தை நீங்கள் நேற்றே வாங்கியிருக்க வேணும். யூ ஷுட் ஹவ் பாட் த புக் எஸ்டர்டே இட் செல்ஃப். நேற்றே வாங்கியிருக்க வேணும். அந்த புத்தகத்தை நீங்கள் நேற்றே வாங்கியிருக்க வேணும். யூ மஸ்ட் ஹவ் பாட் த புக். யூ ஷுட் ஹவ் பாட் த புக்
எஸ்டர்டே இட்செல்ஃப். இப்படி ஒரு செயல் நடைபெற்றிருக்க வேணும், ஆனால் நடைபெறவில்லை. அடுத்தது மைட் ஹவ் ரிட்டன், எழுதியிருக்கக்கூடும். ஹீ மைட் ஹவ் கான், போயிருக்கக்கூடும். என் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு வெளியில் போகலான்ட்டு அவன் ரூமுக்கு போகிறேன். இந்த ரூம் வாஸ் லாக்ட், மூடி பூட்டி இருந்தது. எங்கடா போயிட்டான்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, தெரியலப்பா, ஹீ மைட் ஹவ் கான் டு த லைப்ரரி, லைப்ரரிக்கு போயிருக்கக்கூடும். அப்படியெல்லாம் அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, லைப்ரரிக்கெல்லாம் போக மாட்டான் அவன். தென் ஹீ மைட் ஹவ் கான் டு த டெம்பிள், கோவிலுக்கு சென்று இருக்கக்கூடும். அப்படி ஒன்றும் அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, போயிருக்க மாட்டான்ப்பா. தென் ஹீ மைட் ஹவ் கான் டு ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ், சொந்த ஊருக்கு போயிருக்கக்கூடும். பாசிபிலிட்டிஸ் நிறைய நம்ம திங்க் பண்ணுறோம். இதை செய்திருக்கக்கூடும், அதை செய்திருக்கக்கூடும். எனிதிங் மைட் பி ரைட், எனிதிங் மைட் நாட் பி ரைட். அந்த மாதிரி சொல்கிற போது தான் ஒன்றை செய்திருக்கக்கூடும். என்ன குழந்தைகள்லாம் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கு ஒரே கலகலப்பாக இருக்காங்களே. என்ன, அவங்க அப்பா சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடும். their father might have returned from சென்னை, சென்னையில் இருந்து வந்திருக்கக்கூடும். அதனால தான் அவங்க வாய்ப்பு வந்திருப்பார், ஆப்பிள்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. இந்த லாஸ்ட் லெக் நீங்கள் நல்லா படிக்கணும். அதற்கான ஹோம்ஒர்க் நான் நிறைய கொடுத்துருக்கேன், எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். சாப்டர் நம்பர் 9க்கு எக்ஸசைஸ் நம்பர் 9 கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 99 இருக்குது. அவன் தன்னுடைய விண்ணப்பத்தை பதிவு அஞ்சலில் அனுப்பியிருக்க வேண்டும். he sent his application by ordinary post. அது போய் சேரல. கேட்டால் நான் ஆர்டினரி போஸ்ட் அனுப்பிச்சேன்னா, என்னப்பா நீ உன்னுடைய விண்ணப்பத்தை பதிவு அஞ்சலில் அனுப்பியிருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் சென்ட் யுவர் அப்ளிகேஷன் பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். இந்த பேங்கிங் விவகாரம் மற்றும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பை தான் யூஸ் பண்ணணும். பை மணி ஆர்டர், பை போஸ்டல் ஆர்டர், பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், பை ஆர்டினரி போஸ்ட். அதே மாதிரி பை டிடி, பை செக். இப்படி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அண்ட் பேங்கிங் செக்டர் இவர்களுக்கு பை யூஸ் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம், கவனிச்சுங்க. நீ தேர்வு கூடத்திற்கு 2 அல்லது 3 பேனாக்கள் கொண்டு சென்று இருக்க வேணும். அவன் he took only 1 pen. எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது it was under repair, ஏதோ பழுதாயிடுச்சு. அப்புறம் சொல்லி இன்னொருத்திட்ட பேனா வாங்கி எழுதுறதுக்குள்ளே it took a lot of time. He could not write the examination successfully. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்னடா நீ என்ன எக்ஸாமினேஷன் போகும்போது 1 பேனா தான் கொண்டு போகிறதா? நீ தேர்வு கூடத்திற்கு 2 அல்லது 3 பேனாக்கள் கொண்டு சென்று இருக்க வேணும். You should have taken 2 or 3 pens to the examination hall. ரிசல்ட்ஸ் வந்தவுடனே எனக்கு தெரிவி அப்படின்னேன். ரிசல்ட் வந்தது, பட் அவன் எனக்கு தெரிவிக்கலை. ஏன்னு கேட்டேன். நீ என்னுடைய அட்ரஸ் கொடுக்கலையேப்பா, நீ உன்னுடைய முகவரியை எனக்கு கொடுத்திருக்க வேண்டும். யூ ஷுட் ஹவ் கிவன் யுவர் அட்ரஸ் டு மீ. யூ ஷுட் ஹவ் கிவன் யுவர் அட்ரஸ் டு மீ. நீ உன்னுடைய முகவரியை எனக்கு கொடுத்திருக்க வேண்டும். அண்ட் ஐ மைட் ஹவ் இன்ஃபார்ம்டு யூ ஆஃப் தி ரிசல்ட்ஸ். ரிசல்ட்ஸை பற்றி உனக்கு நான் சொல்லியிருப்பேன். யூ ஷுட் ஹாவ் கிவன் யுவர் அட்ரஸ் டு மீ. ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூவில் சப்ஜெக்ட் சம்மந்தமாக சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஹவ் யூ காட் எனி அதர் குவாலிஃபிகேஷன் கேட்டாங்க. ஐ வாஸ் கீப்பிங் குவையட். டு யூ நோ டைப் ரைட்டிங்? நோ சார். டு யூ நோ ஷார்ட் ஹேண்ட்? இல்லை சார். ஹவ் யூ லேர்ன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்? இல்லை சார், தெரியாது சார். டு யூ நோ ஹிந்தி? தெரியாது சார். என்னப்பா இந்த காலத்தில் யூ ஷுட் ஹவ் காட் மெனி குவாலிஃபிகேஷன்ஸ் in addition to your academic qualification. படிப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர வேறு சில திறமைகளும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். You should have learnt typewriting. தட்டெழுத்து கற்றிருக்க வேண்டும். You should have learnt shorthand. சுருக்கெழுத்து கற்றிருக்க வேண்டும். இப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு
there are a number of sentences, நீங்கள் அதை பயிற்சி பண்ணணும். என்னப்பா நல்லா இருந்தார், திடீர்னு இறந்துட்டார், அவர் மாரடைப்பால் இறந்திருக்கக்கூடும். நல்லா இருந்தார், நேற்று சாயங்காலம் he was quite all right, திடீர்னு அவர் இறந்துட்டான்னு செய்தி வந்தது. he was suffering from chest pain, அவருக்கு நெஞ்சு வெளியே இருந்துட்டு இருந்தது அடிக்கடி. நான் நினைக்கிறேன், கெஸ் பண்ணுறேன், he might have died of heart attack, மாரடைப்பால் இறந்திருக்கக்கூடும். ஒரு நோயால் இறந்ததற்கு எப்பொழுதுமே ஆஃப் தான் சொல்லணும். he died of TB, he died of heart attack, he died of AIDS, எய்ட்ஸால் இறந்திருக்கக்கூடும். தமிழில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். எய்ட்ஸால் இறந்திருக்கக்கூடும், டிபியில் இறந்திருக்கக்கூடும், நெஞ்சு வலியால், தமிழில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பட் இங்கிலீஷில் டை இஸ் ஃபாலோட் பை ஆஃப். இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யணும். தென் வி கோ டு த லாஸ்ட் சென்டென்ஸ், லெட் ஹிம் ரைட் எ லெட்டர், எழுதட்டும், எழுத விடு, எழுதுவானாக. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் கான்ஜுகேஷனில் சப்ஜெக்ட் வந்து he is writing, he has written, he can write, he has to writeன்னு எல்லாம் he என்ற சப்ஜெக்ட் வருகிறது. இந்த சென்டென்ஸில் மட்டும் let him write வருகிறது. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு முக்கியமான கிராமட்டிக்கல் பாயிண்ட்,